பஷ்சிமோத்தானாசனா. பஷ்சி அப்படின்னா மேற்கு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடலோட மேற்கு பகுதி. உடலோட மேற்கு பகுதி அப்படின்னா நம்ம முதுகு பகுதியை சொல்கிறோம். இந்த முதுகு பகுதியை வந்து முதுகு பகுதியில் இருக்கிற ஸ்பைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணுறோம். ஸோ அதனால இந்த மேற்கு பகுதியை எக்ஸ்டெண்ட் பண்ணி பெண்ட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் வந்து பஷ்சிமோத்தானாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆசனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆசனா பண்ணுறதுனால பிரெயின் மெமரி பவர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட முக்கியமான சில பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அஜீரண கோளாறு, செரிமான சக்தி, செரிமானம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இது சரி பண்ணி கொடுக்கும். இந்த ஆசனா பண்ணுறது மூலிமா செரிமான சக்தியை வந்து நம்ம அதிகரிக்க முடியும் சொல்லுவாங்க. சில நேரங்களில் கல்லை கூட கரைக்க முடியும் நம்ம செரிமான சக்தி இல்லாமல். அது இந்த மாதிரி ஆசனங்கள்னால முடியும். அதுபோக வந்து சில பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமாக இருக்கும். இப்போ இருக்க காலகட்டங்களில் நம்ம இருக்கக்கூடிய உணவு முறைகள் வந்து மலச்சிக்கல் அதிகமாக ஏற்படுத்தி விடுது. அவங்க இந்த ஆசனாவை ரெகுலராக செய்கிறது மூலிமா அந்த மலச்சிக்கல் வந்து காலப்போக்கு வந்து வேகமாக க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஆசனாவோட இன்னொரு சில பேர் கேட்டிங்கன்னா இந்த ஆசனா பண்ணுறது மூலிமா நம்ம மனசை வந்து ரொம்ப அமைதியாகும். அதே மாதிரி வந்து நம்ம கால் பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு வந்து இறுக்கத்தை வந்து இது தளர்வாக்கி இந்த ஆசனா வந்து தினசரி நம்ம காலையிலும் மாலையும் 2 நேரம் ஒரு 2 to 3 நிமிடம் பயிற்சி. இது மிக மிக உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் வலுவான ஆசனாக்கள். அதே போல ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்ட ஆசனாக்கள்.